மகளே கேரளா லாட்ரி ரேசிங் பார்க்க போகிறோம். பார்க்க முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஆளில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் வந்து வீடியோ உடனே ஓகேவா. ஓகே, இன்றைக்கான ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 838 ஓகேவா. 838 இருக்கு ஓகேவா. நம்ம கொடுத்த ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 8 நம்பர் கொடுத்துருந்தோம். ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா அதுவும் சொல்லியிருந்தோம், நம்ம வந்து 8 நம்பர் வந்தால் ஏ போர்டு அண்டு சி போர்டில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது பவர் நம்பர் வந்தால் பார்த்தீங்கன்னா பி போர்டில் வரும்னு சொல்லியிருந்தேன். 3 நம்பர் பார்த்தீங்கன்னா 8 3 கொடுத்துருந்தோம். அதில் ஸ்ட்ரைட்டாக தான் மேக்ஸிமம் பாஸ் ஆகும்னு நம்ம வந்து ஏ போர்டுனால சி போர்டில் 8 கொடுத்துருந்தோம். ஏ போர்ட்லேயும் 8 நம்பர் சூப்பராக பாஸ் ஆகிடுச்சு. சி போர்ட்லேயும் ஒரு சூப்பரான ஒரு ரன்னிங் ஆகிடுச்சு ஓகேவா. ஏ போர்ட்லேயும் பாஸ் ஆச்சு, சி போர்ட்லேயும் பாஸ் ஆச்சு. பவர் நம்பர் வந்தால் 3 நம்பர் பி போர்டில் வரலான்னு சொல்லியிருந்தேன், அதுவும் பாஸ் ஆச்சு. சொல்லப்போனால் நம்ம கொடுத்த ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் ஒரு ஃபுல் வினிங்கே எடுத்துட்டோம். ஆனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தெரியும். நம்ம வந்து 3 கொடுக்கலான்னா நான் சொல்லியிருப்பேன், வீடியோவில் வந்து ஃபுல்லாக சொல்லும்போதே நான் சொல்லியிருப்பேன். பவர் நம்பர் வந்தால் 3 நம்பர் பி போர்டில் வரலாம். 8 நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்டு சி போர்டில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஓகேவா. ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதே நம்பர் 3 நம்பரும் அப்படியே வந்துடுச்சு. ஓகே, இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் இருக்குது. பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மகளே அன்பு ஏஜென்சின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேரளா டியர் நம்பர் வச்சு கொண்டு இருக்காங்க ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் சிங்கிள் நம்பர் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 12 ரூபாய்க்கு 100 ரூபான்னு கொடுத்துட்ருக்காங்க. 2 டிஜிட்டல் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் ஏபிபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஒரு டிஜிட்டல் 13 ரூபா ப்ளே பண்ணுறாங்க. 13 ரூபாய்க்கு 1000 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. 3 டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 60 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 28,000 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கொடுக்குறாங்க. சி போர்டு வின்னிங் 100 ரூபா கொடுக்குறாங்க ஓகேவா. அதே பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு வைக்கிற மாதிரி இருந்தால் 13,500 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 500 சி போர்டு வின்னிங் 50 ரூபா ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா 25 ரூபாய்க்கு வைக்கிற மாதிரி இருந்தால் 9000 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 1000 ரூபா ஓகேவா. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா 12 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 4500 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 100 ரூபா கொடுக்குறாங்க ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு மட்டும்தான் 4 டிஜிட்டல் ப்ளே பண்ணுறாங்க, டியர் வந்து கிடையாது ஓகேவா. இதில் 4 டிஜிட்டல் கேஎல் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 25 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 90,000 கொடுக்குறாங்க ஓகேவா. இதில் அப்புறம் பார்த்தீங்கன்னா 120 ரூபாய்க்கு வைக்கிற மாதிரி இருந்தால் 4 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. அடுத்தது ஏபிசி 3 நம்பர் பாஸ் ஆச்சுன்னா நமக்கு 9000 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கொடுக்குறாங்க. சி போர்டு வின்னிங் 100 ரூபா ஓகேவா. இதில் வந்து அவங்க நம்பர் பார்த்தீங்கன்னா 87 78 55 41 39 ஓகேவா. ஏதாச்சும் ஒரு டவுட்டு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னா அவர் நம்பருக்கு மெசேஜ் அண்டு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்குங்க. நல்ல மனிதர் பார்த்துங்க. ஓகே, வாங்க இன்றைக்கும் ஒரு சிறப்பான சரவடி இருக்குது மகளே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டு மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். நம்ம வந்து வீக்லி சார்ட் வச்சு எடுத்து நம்ம வந்து உங்களை குழப்ப விரும்பல. நம்ம வந்து ஆல் போர்டு ஒரு நம்பராச்சும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கலான்னு வந்து சிங்கிள் நம்பர் நம்ம எடுத்துகிறோம் ஓகேவா. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் கூட எடுத்துக்கலாம். ஏபிபிசி பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகலை. வீக்லி சார்ட்டை வச்சு நம்ம எடுக்கிறதுனால எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகுது. நம்ம வந்து டெய்லி சார்ட்டை வச்சு மட்டும் நீங்கள் எடுக்கிறோம் ஓகேவா. ஓகே, வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வரும், என்ன போர்டில் வருது எந்த போர்டில் வருதுன்னு இதிலே உங்களுக்கு புரிய வரலாம் ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 4 6 8 நாள் ரிசல்ட் எடுத்துக்கலாம் ஓகேவா. சொல்லப்போனால் 8 நாள் நம்ம ரிசல்ட் எடுத்துக்கலாம். 165 எடுத்துக்கலாம் ஓகேவா. 165 வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு வந்து எடுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான வின்னிங் இருக்குது, அதுவும் சொல்கிறேன். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணிங்க. அப்புறமேட்டுக்கு நீங்கள் சொன்னனால வச்சு எனக்கு பணமெல்லாம் போச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போயே சொல்லிவிட்டேன் மக்களே. ஓகே, பார்த்தீங்கன்னா 165 வச்சு நம்ம வந்து அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம் ஓகேவா. 165 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் 2 போட்டுக்கிறோம். இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா புள்ளி கிண்டலில் மொதல் நம்பர் பார்த்தீங்கன்னா 3 ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரைட்டாகவே பாஸ் ஆகும். எப்போயாச்சும் மட்டும்தான் பவர் வேஸ்ட் பண்ணுவாங்க ஓகேவா. நம்ம வந்து 3 8ன்னு கொடுக்குறோம். இந்த மெத்தடில் 3 நம்பர் பார்த்தீங்கன்னா எப்போயாவது ஸ்ட்ரைட்டாகவே பாஸ் ஆகும், மேக்ஸிமம் பாஸ் ஆகும். 8 நம்பர் வந்தால் பவர் வந்தால் பி போலில் தான் பாஸ் ஆகும். பி போலில் வந்து பார்த்தா பவர் வந்தால் பாஸ் ஆகும், எப்போயாச்சும் தான் பாஸ் ஆகும் ஓகேவா. நம்ம வந்து 165 வச்சு எடுக்கல பார்த்தீங்கன்னா 3 நம்பர் அதுக்கு பவர் நம்பர் எடுத்துருவோம் ஓகே. 3 8 அதில் வந்து ஸ்ட்ரைட்டாகவே 3 நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகேவா. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 326 ஓகேவா. 326 ரொட்டேட் ஆப்ஷன் 2 போடுகிறோம். இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா புள்ளி கிண்டலில் மொதல் நம்பர் பார்த்தீங்கன்னா 0 பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்பர் பவர் நம்பர் 5 ஓகேவா. 0 5 நமக்கு கிடைச்ச நம்பர் ஓகேவா. மகளே நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து 326 வச்சு அடிக்க நமக்கு வந்து 0 நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஓகேவா. ஏ போர்டில் சூப்பரான ஒரு ரினிங் ஸ்ட்ரைட்டாகவே பாஸ் ஆகிடுச்சு, இதுவும் ஸ்ட்ரைட்டாக பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 074 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம் ஓகேவா. மகளே
074 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் 2 போட்டுக்கிறோம். இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா புள்ளி கிண்டலில் முதல் நம்பர் பார்த்தீங்கன்னா 6 அதுக்கு பவர் நம்பர் 1 ஓகேவா. 6 1 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு ஓகேவா. மகளே 074 வச்சு அடிக்கல நமக்கு 6 1ன்னு கிடச்சிச்சு. 1ங்க நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போல் பாஸ் ஆகி ஓகேவா. நம்ம பவர் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் பி போலில் மட்டும்தான் பாஸ் ஆகும். ஆனால் இந்த சார்ட்டை வச்சு பார்க்கையில் நமக்கு வந்து பவர் நம்பர் பி போலில் மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு. அதனால தான் நேற்று நான் பவர் நம்பர் 3ங்க நம்பர் கொடுத்துருந்தேன். பட் ஆனால் நான் எழுதலை, உங்களுக்கு கன்ஃபியூஷன் போடுறதுக்கோசரம் நான் எதுவும் எழுதலை. சிம்பிளாக 2 நம்பர்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துருந்தோம் ஓகேவா. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 517 ஓகேவா. 517 போடுகிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் 2ங்கிற ஆப்ஷன் போடுகிறோம். இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா புள்ளி கிண்டாலும் முதல் நம்பர் பார்த்தீங்கன்னா 1 ஓகேவா. 1 தான் 1 அதுக்கு பவர் நம்பர் 6 1 6 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் ஓகேவா. மகளே நம்ம வந்து 517 வச்சு அடிக்கல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 6ன்னு கிடச்சிச்சு. 1ங்க நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போல் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் ஸ்ட்ரைட்டாகவே பாஸ் ஆச்சு ஓகேவா. அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 591 வச்சு நம்ம வந்து அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் ஓகேவா. 591 போடுகிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் 2 போடுகிறோம். இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா புள்ளி கிண்டாலும் முதல் நம்பர் பார்த்தீங்கன்னா 8 அதுக்கு பவர் நம்பர் 3 ஓகேவா. 8 3 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் ஓகேவா. மகளே நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து 591 வச்சு அடிக்கல நமக்கு வந்து 8 3 கிடச்சி. 8ங்க நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே பாஸ் ஆகுது ஓகேவா. மேக்ஸிமம் ஸ்ட்ரைட்டாக பாஸ் ஆகும். பவர் நம்பர் வந்தால் பி போர்டில் பாஸ் ஆகும் மறுபடியும் சொல்லிட்டேன் ஓகேவா. அடுத்த நாள் ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 871 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் ஓகேவா. 871 போடுகிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் 2 போடுகிறோம். இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா புள்ளி கிண்டால முதல் நம்பர் பார்த்தீங்கன்னா 7ன்னு கிடச்சிருக்கு ஓகேவா. 7 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு. அதுக்கு பவர் நம்பர் 2 ஓகேவா. மகளே நீங்களே பார்த்துருப்பீங்க, 871 வச்சு அடிக்கல நமக்கு 7ங்க நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. 7ம் பாஸ் ஆகிடுச்சு. பவர் நம்பர் தான் 2ங்க நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகும்னு சொன்னால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் 2 நம்பருமே பாஸ் ஆகிடுச்சு ஓகேவா. அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 427 ஓகேவா. அதே மாதிரி தான் நம்ம 838க்கு அதே மாதிரி தான் ஒரு ஃபுல் வினிங்கே எடுத்துக்கலாம் ஓகே. 871 வச்சுல நமக்கு 7 2 சூப்பராக பாஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்ம 427 வச்சு நம்ம வந்து அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் ஓகேவா. 427 போடுகிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் 2 போடுகிறோம். இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா புள்ளி கிண்டாலும் முதல் நம்பர் பார்த்தீங்கன்னா 8 அதுக்கு பவர் நம்பர் 3 ஓகேவா. 8 3 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் ஓகேவா. மகளே நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து 427 வச்சு அடிக்கல நமக்கு வந்து 8 3ன்னு கிடச்சிச்சு. நமக்கு வந்து சொல்லியிருந்தோம் 8 நம்பர் வந்தால் ஏ போர்டு அண்டு சி போர்டு, பவர் நம்பர் வந்தால் பி போர்டில் மட்டும்தான் வரும்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா 3 நம்பர் இதுலேயும் பாஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இதில் 427 அப்படி தான் ஒரு பிசியில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிச்சு. 2 7மே வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 3 8 3 நம்பருமே வந்துச்சு ஓகேவா. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 837 வச்சு நம்ம வந்து ஆல் போர்டு எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணாதீங்க, லைக் பண்ணி வச்சுங்க ஓகேவா. மகளே 838 போடுகிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் 2 போடுகிறோம். இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா புள்ளி கண்டாலும் முதல் நம்பர் 1 அதுக்கு பவர் நம்பர் 6 ஓகேவா. மகளே நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து 838 வச்சு எடுக்கல நமக்கு வந்து 1 6ன்னு கிடச்சிச்சு ஓகேவா. இது வந்து ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயினாக யூஸ் பண்ணுற நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து அதிகமாக மெயினாக யூஸ் பண்ணுங்கள். ஏ போர்டு அண்டு சி போர்டு ஓகேவா. 1ங்க நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்டு சி போர்டில் 1ங்க நம்பர் உங்கள் கணக்கில் வர மாதிரி இருந்தால் தயவு ப்ளே பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் ப்ளே பண்ணாதீங்க ஓகேவா. அடுத்தது பி போர்டில் பவர் நம்பர் 6ங்கிற வந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏ போர்டில் 1 ஓகேவா. ஏ போர்டு அண்டு சி போர்டில் 1ங்க நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் ப்ளே பண்ணிக்கங்க. பி போர்டில் 6ங்க நம்பர் வந்தால் பவர் நம்பர் வந்தால் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். மேக்ஸிமம் வராதுன்னு நினைக்கிறேன். ஏ போர்டு அண்டு சி போர்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. எந்த போர்டுன்னு சொல்ல போனால் ஓரளவுக்கு ஏ போர்டில் வர மாதிரி இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சி போர்டில் மேக்ஸிமம் ஏ போர்டில் தான் வர வாய்ப்பு இருக்கலாம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி தான் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். நம்ம வந்து கஸ்ஸிங் மட்டும்தான் ஓகேவா. நம்ம ஸ்ட்ராங்காக கூட கிடைக்கும், ஸ்ட்ராங்காக கூட இருக்குது சொல்லப்போனால். உங்களுக்கு மேட்ச் ஆனால் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். அப்புறமே பணம் போச்சுன்னு என்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணாங்க தயவு செஞ்சு காசு அவ்வளோ போச்சுன்னு ஓகே. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் வந்து ஃபஸ்ட்டு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. நம்ம நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 63 81 93 11 30 ஓகேவா. 63 81 93 11 30 இந்த நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேவா. இது வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. நம்ம இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சி போர்டில் பார்த்தீங்கன்னா 8 5ன்னு நம்ம வந்து எழுதி கொடுத்துருந்தோம். வாட்ஸ்அப் குரூப்பில் 8 5 சி போர்டு மட்டும் நான் தனியாக எழுதி கொடுத்துருந்தேன். ஆனால் 8 நம்பர் ஒரு சூப்பராக ஒரு பாஸ் ஆகிருக்கு ஓகேவா.
ஓகே மக்களே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்களை பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி லைக்கே பண்ணி வச்சுங்க.